ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பெட்ரா நரமத்தோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் இன்னுமே அன்கான்ஷியஸ்லேயே இருக்கா. ஸோ அப்போ யாங்கோட குருஜி வந்துடுறாரு. அவர் மந்திரத்தை போட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா காவை இன்னும் கண்டுபிடிக்கல போல. ஸோ உள்ள மூழ்கிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே தாட் வந்துடுறான். நம்ம காவை காப்பாற்றிடுறான். ஸோ வழியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னுமே அவள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ அவள் நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் வாய் வழியாக நீ மூச்சு விட அவள் எந்திரிச்சிடுவான்னு சொல்லும் போது தாட் இது என்னது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ பண்ண அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தாட்மே அதை பண்ண போகிறான். ஸோ கரெக்டாக அங்கே காவு எந்திரிச்சிடுறா. தாட் நீங்கள் இப்போ என்ன பண்ண வந்தீங்கன்னு சொல்லும் போது ஐயோ அதை ஓன் தான் சொன்னாங்க, நீ அதை ஒன்றும் மைண்ட் பண்ணிக்காத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ஹாப்பியாகிடுறாங்க. இங்கே அந்த குருஜியை மீட் பண்ண யாங் வந்திருப்பான் போல். அவனை வுட் டெப்ரீஸை அவர் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மரக்கட்டையை வச்சு அந்த போர்டு எரிஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன போட்டை நீ ரெடி பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ யாங் ஏன் நீ இப்போ பண்ணணும் அதை கேட்கும் போது நீ பண்ணு, அப்போ தான் யாராலையுமே லுவாங் அண்ட் ஓனை பிரிக்க முடியாது, 100 இயர்ஸ்க்கு மேலேயுமே அதை நிலச்சி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யாங்குமே அதை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்க சொல்கிறாங்க இந்த அளவு அந்த புவா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன், இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஓனை யாருமே இனிமேல் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா நான் ஃபஸ்ட்டு ஓனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் ஓனை மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் அவள் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே நான் இதுக்கு அக்ரி பண்ணுறேன், வேகமாகவே உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் காவும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் நீ முன்னாடியே என்னை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம்ல, இப்போ பாரு உனக்கு தான் கஷ்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்க கூட வந்தேன், நான் எப்படி உங்களை கஷ்டப்பட விட்டுட்டு போக முடியும், அதான் நான் கூடவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோவும் தாடும் வந்துடுறாங்க. ஹீரோ ஓன் நான் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவு நீ போய் தாடை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். இவன் தாடும் காவும் பேசணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் போல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம காவு நீங்கள் இங்கேருந்தே தனியாக போய்க்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாட் ஏன் நீ நாங்கள் வரைக்கும் விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம காவு பேச்சை மாத்துறா. அங்கே பாருங்களேன் 3 ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லும் போது தாட் காவை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். காவுக்கு வெக்கமாக வந்துடுது. அவள் நான் வீட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறா. தாட்மே சிரிச்சிட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் நீ தாடும் காவும் பேசணும்னு சொல்லி தானே என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோவுமே ஆமாம் நீ ஹாப்பியாக இருக்கியா, கூடிய சீக்கிரம் நமக்கு வெட்டிங் ஆக போகுது, நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் புவாவை ரூமில் இருக்கா. அப்போது பார்த்தா புவா நீ டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருக்கா. அப்போ புவா என்ன விஷயம்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ புவா நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓனர் இறந்து போயிட்டாலான்னு நான் சர்வன்ஸை போய் பார்க்க சொன்னேன், ஆனால் எனக்கு வேறு விஷயம் தெரிய வந்துச்சு, சம்பா ஹவுஸில் ஓனர் லுவாங்க்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு தான் அவங்க மேரேஜா, இப்போது அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே புவா ரொம்பவே அழுதுட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ண லுவாங்கியை என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போது பார்த்த நீ அவங்கள விட நீ அதை பற்றி யோசிக்காதன்னு சொல்லும் போது கிடையாது, நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கெட்ட மந்திரவாதி இருக்கான்ல அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பார்த்தா இதை நீ யோசித்து பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் எல்லாம் யோசித்து தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே உள்ளே போயிடுறா. அப்போது இந்த கெட்ட மந்திரவாதி சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், லுவாங் உன் மேலே ரொம்ப பைத்தியமாக ஆகிடுவான் பாரு. அப்புறம் ஒரு மஞ்சளை கொடுத்துட்டு இதை நீ இப்போ அப்ளை பண்ணணும், ஆனால் யாருமே இங்கே இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பார்த்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது அப்போது இந்த ரிச்சுவல் ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொன்னோடனே அவளுமே வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவங்களுமே வெளியில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ சம்பா ஃப்ளாரவே பார்த்துட்டு இருக்கான். அப்போது யாங் லுவாங் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை கொடுக்குறேன். அது அப்படியே அந்த பெட்ரோனரமெத் போட் மாதிரியே இருக்கு. இதுதான் நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட்லேருந்து வாழ்ந்தால அந்த மாடல் போட் போல். அப்போது யாங் சொல்கிறான், பெட்ரோனரமெத் போட் அலைஞ்சு போச்சுன்னா என்ன, கண்டிப்பாக இந்த போட் நிலச்சி நிற்கும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவும் வரைஞ்சிருக்கான். ஸோ அதை கொடுக்குறான். அப்போது நம்ம லுவாங் இது என்னதுன்னு சொல்லும் போது இது நான் டெசண்டன்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற ஆர்டர், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க
வைக்கிறது. நான் குருஜி கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்துட்டு நான் மந்திரிக்க சொல்லிட்டேன். ஸோ இது எப்போவுமே அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அந்த தாத்தா அதெல்லாம் வச்சுருக்கிறது போல். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ எனக்கு நீ ரொம்பவே நல்லது பண்ணிட்ட, நான் உனக்கு எப்படி ரீபே பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்போ யாங் சொல்கிறேன் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வழியில் பார்த்தோம். அப்புறம் எல்லாத்துக்குமே நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மந்திரவாதி தான் அப்படி பண்ணியிருப்பான் போல். ஸோ இங்கே பார்த்தா புவா அந்த டர்மரிக்கெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அப்போது இவன் உள்ளே வந்தோடனே ஏன் நீ தள்ளிப்போ அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்துட்டு அவளை பிடிச்சிட்டு உன்னால தான் உன்னோட கிரீடினஸ்னால தான் என்னோட மந்திர சக்தி எல்லாமே போயிடுச்சு, அதுக்கு நீ தான் இப்போ ரீபே பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவன் என்னை விட அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு அவள் வந்து மிரட்டிட்டு இருக்கா. இப்போ அந்த கெட்ட மந்திரவாதி அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு கத்தியை பிடிங்க போட்டுட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவுமே பண்ணிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான் போல். ஸோ பார்த்தவன் இவங்களுக்குலாம் முழிப்பு வந்துடுது. உள்ளே போய் பார்த்தா புவாக்கு ரொம்பவே அடியெல்லாம் பட்டிருக்கு. அவள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா, என்னை காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவகிட்ட வந்து அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் போல். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க சம்பா ஹவுஸே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தாத்தா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மேரேஜும் ஆகிடுது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்துட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான் நான் வந்துட்டு இந்த நாளுக்காக தான் காத்துட்ருந்தேன், இதுக்கப்புறம் யாருமே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் நான் உன்னை எப்போவுமே சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நான் எப்போவுமே உன் பக்கத்தில் இருக்கணும், நான் வந்துட்டு எப்போவுமே உன் கூட வருவேன், ஒர்க் போனாலுமே என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்புறம் இங்கே காட்டுறாங்க புவா பார்க்குறதுக்காக பார்த்தம் வரா. அப்போது வந்துட்டு சொல்கிறா யாருமே அங்கே நடந்ததை சொல்ல மாட்டாங்க, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது லுவாங்க்கும் ஓனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது பார்த்தமே ஆகிடுச்சின்னு சொல்லணும்னு அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தம் வந்து கண்டிப்பாக அந்த ஓனை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி வந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே தீப் வந்து ஜாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நீ ஏன் இந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ண, நீ எதுக்கு இவளை அரைஞ்சான்னு சொல்லும் போது நம்ம ஜா சொல்கிறேன் நான் எதுவுமே அவளை பண்ணலை, அவள் பொய் சொல்கிறான்னு சொல்லும் போது உனக்கு என்னோட ரூமில் இடம் கிடையாது, நீங்கவே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு காவுக்கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு சர்வெண்ட் வந்து சொல்கிறா ஜாக்கு வந்து அங்கே உடம்பு முடியலையா, தீப் வந்து ரொம்ப அடிச்சிட்டாராம். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம் தான் ரெடி பண்ணியிருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினும் காவும் சேர்ந்து வேமா அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போது ஜா வழியில் வர பார்த்தா அவள் கை கால்லாம் அடிபட்டிருக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசாமல் நீங்கள் சம்பா ஹவுஸ் வந்துடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போது அவங்க தீப் வந்துட்டு என்னை பார்க்க யார் ஓனா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் ஒன்றை பார்க்க வரல, நான் ஜாவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் நீ வந்துட்டு என் கூட இருக்கான் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அப்போது ஜா வந்துட்டு தீப் நீ கையை எடு, ஓனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு அவள் லுவாங்கோட ஒய்ஃப், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே கரெக்டாக நம்ம தாட் வந்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான், ஹீரோயினையும் காப்பாற்றிடுறான். அப்போது இந்த தீப் வந்துட்டு நம்ம தாட் எதிர்பார்க்காத நேரத்தில் கையில் வந்து அந்த கத்தியை வச்சு கீறி விட்டுறான். ஸோ அவனுக்கு பிளட் போயிட்டுருக்கு. இவன் எத்தி தள்ளி விட்டுறான். ஸோ அங்கே பார்த்தவன் வந்துட்டு தாட் அது உன்னோட பிரதர், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே காவ் வந்து தாட்க்கு வந்து அந்த ஊண்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போது நம்ம தாட் சொல்கிறேன் நான் வந்து என்கிட்ட பேச சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக ஜாவா சம்பா ஹவுஸ்க்கே திரும்ப அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது காவ் வந்து அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது நம்ம காவ் வந்துட்டு உங்களுக்கு சரியாகிடுச்சா, இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு மருந்து போட்டு விடவா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாட் வந்து நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டு சிரிச்ச உடனே இவள் ஒன்றும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு தலையில் அடிபட்டிருக்குல்ல. ஸோ அப்போ அவன் எந்திரிக்கிறான், தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும் போது ஜா வந்துட்டு நல்ல வேளை நீ செத்து போல அப்படின்னு சொன்னோன்னே அவன் நீ என்ன சொன்னான்னு கேட்கும் போது நான் மித்தவங்க சொல்லும் போது நம்பலை, நான் என் கண்ணால் பார்த்துட்டேன், நீ வந்துட்டு அந்த மாதிரி கார்டனரோட பொண்ணு வேலைக்காரின்னு பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னோட தம்பியோட ஒய்ஃபுமே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நீ என்ன வேலையத்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்கவே அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது போல். அப்போ ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போது
சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு வந்து நான் ஜாவை கூட்டிகிட்டு வரதுக்காக போனேன். அங்கே பார்த்தா தீப் வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டு, நான் வந்து இப்போ மேலே வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுதா போவ. இல்லை கரெக்டாக தாட் வந்து என்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், நான் என்னோட இது இல்லாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாது. உனக்கு புரிஞ்சிச்சு, அவனோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் 3 months லேட்டர் காட்டுறாங்க. ஜாக்கு வந்து அங்கே லேபர் பெயின்லேயே வந்துடுது. ஸோ அவளுக்கு பேபி பிறந்துடுது போல். அப்போது அங்கே தாட் வந்துடுறேன் சம்பா ஹவுஸ்க்கு வந்து சொல்கிறான், அந்த பேபி நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே ஹீரோவோட அம்மா எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு ஜாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே அன்றைக்கி நைட் வந்துட்டு அந்த குட்டி பையன் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போது ஜாக் என்ன பண்ணுன்னு தெரில. அங்கே தீப் வந்துட்டு இது ஏன் அழுது தொலைஞ்சிட்டே இருக்குது, முதல் இந்த வேலைக்காரிக்கிட்ட கூட அவள் பார்த்துப்பா, உனக்கு ஒழுங்காகவே ஒரு பிள்ளையை கூட பார்க்க தெரில அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஜா வந்து தரமாட்டேன்னு சொல்கிறான். அந்த சர்வெண்ட்டை வாங்கிட்டு போயிடுறா. அப்போது அவன் உன் பிள்ளையை போய் நீ பார்க்கக்கூடாது, அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஜா வந்து எந்திரிச்சு வரா. பார்த்தா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. இவ போய் பார்த்தா அங்கே வெளியிலவே அந்த குழந்தை கிடக்கு. அப்போது அந்த அழுகிற சவுண்ட் கேட்டு தீப் வந்துடுறான். அப்போது ஜா சொல்கிறேன், என்னமோ சர்வெண்ட் பார்த்துப்பான்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக என் குழந்தை வெளியிலவே கிடந்திருக்கு. இப்போ அதுக்கு சும்மாவே உடம்பு சரியில்லை, இப்போ அதுக்கு ஃபீவர் வேறு வந்துடுச்சு, தலையெல்லாம் எவ்வளோ கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தீப் வந்துட்டு அதை இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது ஜா வந்துட்டு என் குழந்தைய நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்காம ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடறான் அந்த குழந்தைய. அப்போது இவன் நீ வந்து விடு, என்னோட குழந்தைய விட, நான் இங்கேருந்து கூட போயிடுறேன்னு சொன்னாலும் அந்த வேலைக்காரன் கிட்ட நான் வெளியில் போகிறேன், இவளை உள்ளே போக விட்டேன்னா உனக்கு கொண்டு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு என்ன பண்ணதே தெரில. அவள் எப்படியாச்சும் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு போட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கு. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. தீப் உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிடுறான். இங்கே யாங் வந்துட்டு அந்த பேபியை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சோன்னா அதை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜா ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, என்னோட குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு தீப் வந்து என்ன லுவாங் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜா வந்துட்டு என் பிள்ளைய நீ கொலை பண்ணிட்ட, நீலாம் உனக்கு மனசாட்சியே கிடையாதா, என்ன உனக்கு பிடிக்கலாட்டியுமே என் குழந்தைய உனக்கு பிடிச்சிருக்கணும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது நல்ல விஷயம் தானே, ஒரு வழியை செத்து ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் வந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு அவனையுமே கொலை பண்ண அளவுக்கு போயிடுறான். இப்போ யாங் வந்துட்டு வேணாலும் வாங்க, இதை வந்து நம்ம அஃபீஷியல்ஸ் கிட்ட விட்டுடலாம், அப்புறம் உங்களை தான் அவங்க ப்ரெசண்டில் போடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவுமே வேறு வழி இல்லாமல் இங்கே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் திரும்ப கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வரான். அப்போது நம்ம ஜா வந்துட்டு அங்கே கீழே இருக்க கத்தியை எடுத்து நம்ம தீப்பை கொலை பண்ணிடுறா. ஸோ அங்கே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. தீப் வந்து அவள் கண்ணு முன்னாடியே அப்படியே இறந்து போயிடுறான். அப்புறம் இங்கே யாங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஜாக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க உங்களை காப்பாற்று தானே இப்படி கட்டியை வச்சு குத்துனாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜா சொல்கிறான், என்னை பற்றி யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம், அவனோட பேபி இறந்து போயிடுச்சு, அவனுக்கு கூட இறந்து போயிட்டான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் திங்ஸை பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்போது காவை வந்துட்டு நீயும் கூட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம காவு போன உடனே கத்திட்டு இருக்க, யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் அங்கே பாய்சன் குடிச்சிட்டா போல். ஸோ எல்லாருமே வேகமாக ஓடிட்டுருக்காங்க. வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஹீரோ நீ ஏன் இந்த மாதிரி பண்ண ஜா, அவனை நான் கூட்டிகிட்டு போக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜா சொல்கிற அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னையும் அம்மாவையும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறந்தும் போயிடுறா. ஸோ அங்கே எல்லாருமே ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே சம்பா ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே ஜா அப்புறம் அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. அவங்க நான் தான் எங்கன்னு கேட்குறேன்னு சொன்னோடனே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஜா நடந்த எல்லாத்தையுமே ஜா இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியல. ஸோ அவங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க வந்துட்டு அந்த பாடியெல்லாம் கிரிமேஷனுக்கு கொடுத்துட்டாங்க போல். அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜாவோட ஆன்மா வந்துட்டு சாந்தி அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே அவளுக்கு மெரிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ போயிடுறா. ஸோ காவுமே பார்த்துட்டு அவங்க திரும்ப வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க உனக்கு ரெஸ்ட்டே இல்லை, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம காவு சொல்கிறா ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டாங்க, எல்லாமே செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோட அம்மா கேட்குறாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னோடனே நம்ம
நம்ம ஹீரோயின் செய்க காட்டுறா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ அவங்க ஹாப்பியாகிட்ட நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ எதுக்கு ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது யாங் வந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் போய் சங்குமுக கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். நம்ம ஹீரோ யாங் நீயாச்சும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ அப்பாவாக போகிற அப்படின்னு. நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு கணத்தில் கிஸ்மே கொடுக்குறான். அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் இங்கே புவா காட்டுறாங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவள் ரொம்பவே வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போது பேத்தம் கேட்குறா என்னாச்சு புவாக்கு ஏன் இப்படிலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க இவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. அதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா புவா. பேத்தமே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட காவ் இந்த விஷயத்த சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு மேரேஜும் ஆகலைல்ல, அப்புறம் எப்படி அவள் ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லும் போது காவ் வந்துட்டு என்னமோ ஒன்று தெரியல, ஆனால் அது அவளுக்கு அசிங்கம் தான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சீன் நம்ம பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில் பெட்டோட ஆரம்பத்தில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்துருச்சு. இப்போ தான் நம்ம புவா வந்துட்டு சூசைட் பண்ணிக்க போகிறா போல். ஸோ அவள் வந்துட்டு அவளோட கையை எடுத்துட்டு அந்த கேண்டலில் விட்டுட்டு நான் புவா வந்துட்டு சொல்கிறேன் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே அந்த ஓனை பழி வாங்குறதுக்கு நான் துடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே காற்றெல்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. அப்போ பேத்தம் கிட்ட உன்னோட பிள்ளைங்க உன்னோட பேரன் பேத்து எல்லாருக்கிட்டையுமே நீ சொல்லணும், எங்கே பார்த்தாலும் அந்த ஓனை நீங்கள் கொலை பண்ணணும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணி அங்கே இறந்தும் போயிடுறா. ஸோ அங்கே பேத்தம் வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, புவா நீ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு வந்திருப்பா போல். அப்போ தாட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் புவா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. அப்போது ஓன் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கும் தெரியும், ஆனால் எதனால் அப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே பேத்தம் வந்துடுறா. நீ இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கியா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட அக்கா இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா எங்கள் அக்கா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அழுகையாக வந்துட்டு இருக்கு. அவள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. கொஞ்சம் இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவனோட பேர் வந்து குவான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இந்த குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஃபுல்ஃபில்டாக இருக்காங்க. அப்புறம் அங்கே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க நம்ம தாட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம காவு கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போது சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து க்ரீமோட அம்மாவை பார்த்துக்கிறேன், நீயும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது காவு வந்துட்டு நீ என்ன கேட்குற அப்படின்னு சொல்லும் போது உனக்கு புரியலையா, நான் வந்துட்டு என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ காவுமே ரொம்ப ஹாப்பியாகிறா. அப்புறம் அங்கே பாஸில் காட்டுறாங்க, அங்கே நம்ம காவ் அப்புறம் தாட்க்குமே மேரேஜ் ஆகிடுச்சு போல். ஸோ அவங்களுமே அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒய்ஃப் இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறது எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அது எல்லாமே அந்த பெற்றோட மந்திரத்தால மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ இதோட இந்த சீரீஸுமே ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.